அண்மைச் செய்தி. அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக தவறி விழுந்த 4.5 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். கோயம்பேடு 100 அடி சாலையில் உள்ள விக்டோரியா அடுக்குமாடி குடியிருப்பில் 6வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக 4.5 வயது சிறுவன் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்த திலீப் என்பவர், அவருடைய குடும்பத்தினர் இன்று அவருடைய உறவினரை பார்ப்பதற்காக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, விக்டோரியா அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றிருக்கிறார்கள். திலீப் தனது மகன் 4.5 வயது மகன் துருவன் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோரும் சென்றிருக்கிறார்கள். அனைவருமே அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய வெளியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த சிறுவன் வீட்டிற்குள்ளே விளையாடி கொண்டிருந்ததாகவும், அப்பொழுது அந்த ஹாலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஜன்னல் வழியாக அந்த சிறுவன் வெளியில் செல்வதற்கு முயன்று விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். இதை அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கவனிக்காமல் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த 6வது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக சிறுவன் தவறி கீழே விழுந்திருக்கிறான். சத்தம் கேட்டுதான் இவர்கள் பெற்றோர் அனைவருமே ஓடி இருக்கிறார்கள். காயமடைந்த சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது விடுமுறை நாள் என்பதனால இது போன்ற சிறுவர்கள், குழந்தைகளை நிறைய பேர் அவருடைய உறவினர் வீடுகளுக்கும் அழைத்துச் செல்வார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் கவனமாக குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.